தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். விண்ணிலே மகிமை மண்ணிலே அமைதி மீட்பர் பிறந்துள்ளார். அனலகாயும் விண்ணவர் கீதம் மீட்பர் பிறந்துள்ளார். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. பாலகன் பிறந்து விட்டார், பாரினை உரைத்து விட்டார். அழகான பாலகனார், அவர் அழகாக வளர்ந்தாரே. பாலகன் பிறந்து விட்டார், இந்த பாரினை உரைத்து விட்டார். அழகான பாலகனார், அவர் அழகாக வளர்ந்தாரே. Happy, happy Christmas. Merry, merry Christmas. Happy, happy Christmas. Merry, merry Christmas. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இதோ கன்னிக்கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். இது வாழ்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரை உங்கள் இல்லத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்கள் உள்ளத்திலும் அவர் பிறக்க வேண்டும். பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம என்னன்றோம், நம்ம என்ன விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தை யார எங்க இருக்காரு? தந்தை இங்க இருக்காரா அங்க இருக்காரா? கடவுள்னா எங்க போகணும்? மேலதான். இப்போ கடவுள்னா மலை மேல இல்ல வானத்தின் மேல எல்லாம் இருக்கு. இப்ப கடவுளே அவர் என்ன செய்யறேன்னா, அவர் நான் வானத்தில் இருந்தாலும் இந்த மக்கள் உங்களுக்காக நான் வந்து இந்த மண்ணில் நான் வருகிறேன் என்று அவர் வந்தவர். அது மட்டுமல்ல, அந்த கடவுளை அவர் விட்டு இந்த மண்ணில் அவர் பிறக்கிற போது அவர் ஏழையாகவே அவர் பிறந்து இந்த மண்ணில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் அவர் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்ம முதல் வருகையில அவர் வந்து இந்த மண்ணில் பிறந்தவர். இப்ப ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிற போது அன்னைக்கு அவர் கொண்டு வந்த அவர் பிறந்த உடனே என்ன ஆச்சு? அந்த வானத்துல உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் அமைதி தன் மனதோருக்கு அமைதி உண்டாகுக, சமாதானம் அமைதி உண்டாகுக என்ற பெரிய ஒரு வானத்தை கிழித்து ஒரு பெரிய பாடல் குரல் ஒலி கேட்டது. அந்த அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் உங்களுக்கு இப்ப அதை அவர் கொண்டு வந்திருக்கிறார். வானத்தில் இருக்கிற கடவுள் இங்கே மண்ணில் வந்து உள்ளத்தில் தூய்மையாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய மகிழ்ச்சி, அமைதி, சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் என்றும் குடியிருப்பார். கடவுள் குடியிருக்கும் இடம் அவருடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கும். ஆகவே இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியின் பிறப்பு, அமைதியின் பிறப்பு, நிறைவாழ்வின் பிறப்பு. ஆகவே அஞ்சாதீர்கள். உங்க எக்ஸாமை பத்தி ரொம்ப அஞ்சாதீர்கள். ஏனென்றால் ஏன் அஞ்சக்கூடாது? ஏன் அஞ்சக்கூடாது? பயப்படாதீங்கன்றாரு கடவுள். எதுக்கு? என்ன கேட்டீங்க? அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு. கடவுளே உங்களோடு இருக்கிறார். அதான் கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். மெரி கிறிஸ்துமஸ். சத்தம் நல்லா கேட்கல, சிரிச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா? மெரி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். எஸ், நல்லா ஹாப்பியாவே இருக்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம்னா. கேக் கொடுத்தாதான் சிரிப்பீங்களா? உதயமானது ஒரு விழா, இறைவன் பிறந்த பெருவிழா, மழையின் மழையில் பாடனார், இறைவன் பிறந்த பெருவிழா, வானதூதராக மகிழ்ந்து சுரங்கள் பாடிட, சுரங்கள் பாடிட, பையமேடி இறைவன்
பிறந்த பெருவிழா. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, Happy New Year, Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas, Happy New Year, sisters.